ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோடில் 49 குரூப் அனகிராம்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருவாங்க. அதில் இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை எப்படி குரூப் பண்ணணும்னா அனகிராம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனகிராம் வச்சு தான் நம்ம குரூப் பண்ணணும். ஓகே, ஆனால் இந்த ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அனகிராம்னா என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இஏடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஈட்டுன்னு ஸ்ட்ரிங் இருக்கு. அனகிராம்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்றது மூலியமா இன்னொரு ஸ்ட்ரிங் கிடைக்கும்ல, அந்த ஸ்ட்ரிங் தான் வந்து அனகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டிஏன்னு அரேஞ்ச் பண்ணலாமா, இதில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே இதில் வந்துருச்சா, ஸோ இதுதான் வந்து ஒரு அனகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்கன்னா எம்டியாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சப்போஸ் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு லெட்டர் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்க லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறது மூலியமா எத்தனை ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரே லிஸ்ட்குள்ள ஒரு காமன் லிஸ்ட்குள்ள போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஹேஷ்மேப் கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மேப்பில் நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஒன்று கீ, இன்னொன்று கீ, இன்னொன்று வந்து மேப்பில் நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கீ, இன்னொன்று வந்து வேல்யூ பேரா. ஸோ அதுதான் இங்கேயுமே. இங்கே ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதோட நான் இன்னொன்று என்ன பாஸ் பண்ணுறேன்னா லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரிங் லிஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேவா, லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். அதுக்கு நேம் வந்து நான் எம்னு கொடுத்துக்கிறேன் இந்த மேப்புக்கு, ஹேஷ் மேப்புக்கு. ஸோ நியூ ஹேஷ் மேப். இப்போ வந்து நம்ம மேப் கிரியேட் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இது ஸ்ட்ரிங் வந்து அரேல இருக்கா, ஸோ இதில் இருக்க ஒரு வேல்யூவையும் எடுத்து தான் நான் செக் பண்ண போறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கே எடுத்து தான் செக் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஒரு ஃபார் ஈச் லூப் எழுதிக்கிறேன். ஸ்ட்ரிங் எஸ் நேம் கொடுத்துக்கிறேன் என்னோட ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்ட்ரிங்காக எடுக்கிறதுக்காக. ஸோ எஸ்டிஆர்எஸ்ங்கிற அரேலேருந்து எனக்கு எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் கேரக்டர் அரேவா மாத்திக்கிறேன். எதுக்காகனா இப்போ இஏடின்னு இருக்குல்ல, நான் டிஏவா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு கேரக்டரா நான் எடுத்து செக் பண்ணுமா. ஸோ அதுக்காக கேரக்டர் அரேவா மாத்திடுறேன். கேரக்டர் அரேவோட நேம் வந்து சிஹெச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எப்படின்னா எஸ் டாட் டு கேர் அரே அப்படிங்கிற கான்செப்ட். இங்கே சி மட்டும் கேப்ஸ் டு கேர் அரே. ஓகேவா, கேரக்டர் அரேவா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா கேரக்டர் அரேவா மாத்தினதை ஷார்ட் பண்ண போறேன். அதாவது இஏடின்னு இருக்கிறத ஏஇடின்னு மாத்த போறேன். அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்குமே ஏஇடினே வரும். ஸோ அதுக்காக அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் சிஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். அரே வந்து எனக்கு இப்போ ஷார்ட் ஆயிடுது. ஷார்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு மறுபடியும் அது ஸ்ட்ரிங்கா இருந்தாதான் என்னால் இங்கே மேப்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா. ஸோ நான் மறுபடியும் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக ஸ்ட்ரிங் s1 அப்படின்னு நேம் கொடுக்குறேன் இதுக்கு, இந்த ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங்குக்கு. ஸோ ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓஎஃப் எதை மாற்ற போகிறேன், சிஹெச்ங்கிற கேரக்டர் அரே வந்து மாற்ற போகிறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேப்பில் தான் வந்து நான் புஷ் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து ஆன்சர் வந்து என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இது வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். அதாவது மேப்பில் வந்து அந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ஸோ எம் டாட் கண்டெயின் கீ, கேஇஒய் கீ கொடுத்துட்டு அதில் எந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறேன்னா s1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதில் செக் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எம் டாட் புட் ஆஃப் ரெண்டு வேல்யூ வந்து புஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு, அடுத்து லிஸ்டா. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு s1, லிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நியூ அரே லிஸ்ட்டுங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ நியூ அரே லிஸ்ட். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இஃப் கண்டிஷன் விட்டு அடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு வேல்யூவை மேப்லேருந்து கெட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ண போறேன். ஸோ எம் டாட் கெட் ஆஃப் s1 அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு டாட் ஆட் ஆஃப் இந்த எஸ்ன்னு ஸ்ட்ரிங்கு நான் என்கிட்ட இருக்குல்ல இந்த அரே, அதாவது இந்த எஸ்டிஆர்எஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு வரி தான் எடுக்கிறேன்னு இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங். ஸோ நான் இஏடின்னு ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை தான் நான் ஆட் பண்ணுவேன் இங்கே. ஸோ அதனால எஸ்ஸை வந்து ஆட் பண்ணுவேன். ஓகேவா, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து ஃபைனலாக என்னோட இந்த மேப்பை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். மேப்புங்கிறது இல்லை, இந்த லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் நியூ அரே லிஸ்ட்
எம் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு வேல்யூஸ் அப்படின்னு போட்டனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் வந்துடும். வேல்யூஸ் கொடுத்துட்டு கோலன் வச்சிடறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன், ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, எரர் வருது. எதனால எரர் வருதுன்னா இங்கே மேப் இருக்குல்ல, இது வந்து நம்ம எம் கேப்ஸில் பண்ணோம். அப்புறம் வேற என்ன கண்டெய்னா, ஓகே கண்டெய்ன்ஸ் அப்படின்னு மாற்றணும். ஸோ இது 2 இடத்துல தான் எரர். மறுபடியும் ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.